அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான குக் வீடியோ மட்டும் பார்த்துடலாம். நாளைக்கு டார்கெட் வீடியோ பார்க்கலாம். மார்னிங்காச்சும் என் பையனுக்கு அப்போ காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட வச்சுட்டு, ஓகே டைம் வேறு ஆயிரும் சமைக்க, டைம் ஆயிரும் பானிபூரி கடை வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி என் பையன் கூட கொஞ்ச நேரம் விளையாட்டுருந்தேன். மருந்து போட்டு அவனை தூங்க வச்சுட்டு, ஓகே நான் என் வேலை பொழப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தேன். குழம்பு செய்யலாம், அப்புறம் தண்ணி, உருளைக்கிழங்கு மசாலா, சட்னி, கார சட்னிங்க எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் டைம் வேறு ஆயிடுச்சு. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு. ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது குழம்புக்கு அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் அப்படியே அப்படின்னு சொல்லி க்ரீன் சட்னிக்கும் அரைச்சிட்டு, ஓகே ஃபஸ்ட்டு குழம்பு தாளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு குழம்பு தாளித்து விட்டேன். சட்டி வச்சு எண்ணெய் போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அப்படியே அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டா அது கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் அவ்வளோதான். அந்த ஸ்மெல்லு போகணும்ல, அதனால கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த அன்றைக்கி மட்டும் சமைக்க மட்டும் கொஞ்சம் வெள்ளிக்கிழமை நமாஸ் படிச்சுட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரின்னு குழம்பு தாளித்து விட்டேன். சரி அப்புறம் என் தங்கச்சி வேறு வீடியோ பாதியில் விட்டுட்டு போயிட்டா. ஓகே மசாலா எல்லாம் போட்டுடலாம் நானே பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நானே பிடிச்சிக்கிட்டு மசாலா எல்லாம் போட்டேன். இந்த மஞ்சள், தனியா பொடி, பிளாக் சால்ட்டு, அப்புறம் மிளகு பொடி, அப்புறம் சாட் மசாலா, அப்புறம் உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஓகே கொஞ்ச நேரம் அப்படியே மூடி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி போட்டு மூடி விட்டுட்டு, ஓகே சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம், கார சட்னிக்கு அப்படின்னு சொல்லி அது கரைச்சிட்டு இருந்தேன்ல, அதுக்கு உப்பு போட்டு கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் லெமன் புளிச்சு விட்டு அது கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது பார்த்துட்டு என் சிஸ்டர் மூடி வச்சுட்டா கொஞ்ச நேரம். அப்புறம் தண்ணி ரசப்பூரிக்கு தண்ணி வேணுமே, ரச தண்ணி சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு அதுவும் குடத்துல போட்டு ஜல்ஜீரா ஒரு 2 பேக்கெட்டு, அதுக்கு ஒரு கொஞ்சம் பிளாக் சால்ட்டு, அப்புறம் பானிபூரி மசாலா, அப்புறம் ஒரு 2 ஸ்பூனு புளி இது ரசம் கொஞ்சம் சேர்த்துட்டேன் அதுக்குள்ள 2 ஸ்பூனு. அப்புறம் அப்படியே அதில் கொஞ்சம் பிளாக் சால்ட் போட்டு கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டேன். அப்புறம் ஜல்ஜீரா போட்டிருந்தல அதே போதும் டேஸ்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி லைட்டாக உப்பு போட்டு அது கொஞ்சம் கலக்கி விட்டு என் தங்கச்சி டேஸ்ட்டு பார்த்தா அதுவும் நல்லா இருந்துச்சு. தண்ணி சும்மா தெரியாமல் தான் இந்த தண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டுங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் போட்டிருந்ததெல்லாம் அவ்வளோதான் சொல்கிறாங்க தண்ணியில், ஆனால் நான் போட்டு கலக்கி பார்த்தேன். ஆனால் டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குது தண்ணி இது. அப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, உப்பும் கொஞ்சம் போட்டு என் தங்கச்சி தான் டேஸ்டிங்க்கு பார்க்குறதுக்கு அவள் டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே போதும் பானிபூரி பவுட்ரு கொஞ்சம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பானிபூரி லைட்டாக பவுட்ரு வந்து போட்டேன், 1 ஸ்பூன் மட்டும் போட்டேன். போதும் ஜல்ஜீரா போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி பானிபூரி டேஸ்டிங் பவுட்ரு மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டேன். ஓகே அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுறலாம், அப்படியே அதில் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி தண்ணிக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் லைட்டாக புளிச்சு விட்டேன் அதுலேயும். ஓகே அதுவும் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மூடி வச்சுட்டு, ஓகே குழம்பு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு அது கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு தண்ணியும் செஞ்சுட்டு தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே உருளைக்கிழங்கு கொட்டை வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குக்கருக்கு போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் அதுவும். ஓகே இந்த இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஓகே இது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேறு துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. ஓகே இது நாங்களே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டோவ் பற்ற வச்சு அது வச்சுட்டு நைட்டாச்சு வீட்டுக்கு வந்தாங்க. பூரி இருந்துச்சு, பூரி உரிக்கிறதேன் சரி அது பொரிச்சு வச்சிடலாம் பூரி அப்படின்னு சொல்லி அது நைட்டு 12 மணி ஆயிடுச்சு பூரியெல்லாம் பொரிச்சு வைக்க. ஓகே சரி அதே பண்ணிவிட்டு நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக பூரி ஒரு 10 பேக்கெட் அளவுக்கு இருந்துச்சு பூரி, அது கொஞ்சம் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் பூரி காலையில் இல்லையே கடைக்கு அப்படின்னு சொல்லி இது ஒரு 10 பேக்கெட்டு பூரியெல்லாம் பொரிச்சிட்டு தூங்கலாம். அப்பனும் அவனும் தூங்கிட்டாங்க. சரி நாங்களும் என் வேலை பார்த்துட்டு நாங்களும் தூங்கிடலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி பொரிச்சிட்டு ஒரு 10 பேக்கெட்டு. ஓகே எல்லாம் முடிஞ்சு சரி நாங்களும் தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. 12:15 ஆயிடுச்சு. ஓகே நாங்களும் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேங்க நெக்ஸ்ட்டு டார்கெட் வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.